ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். மங்களகரமான இந்த வெள்ளியன்று உனக்கு ஒரு வரங்கள் அல்ல, 2 வரங்களை மகிழ்ச்சியாகவே அளிக்கிறேன். இந்த 2 வரங்களும் சர்வ நிச்சயமாக உனக்கானதே. என் அன்பு குழந்தையே, நிதானத்தை இழக்காதவரை உனக்கு தோல்வி என்பது இல்லவே இல்லை. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு விதமான ஆற்றல் இருக்கத்தான் செய்கிறது. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையாகிய என் குழந்தைக்கு தனித்துவமான ஆற்றல் இருக்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அதை சரியான வாழ்க்கை என்னும் முன்னேற்ற பாதையில் அதை பயன்படுத்தி அந்த பாதையில் நீ பயணம் செய்து கொண்டே இருந்தால் நல்ல விளைவை அது கொண்டு சேர்க்கும் இடத்தில் உன்னை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கும். உன்னிடம் இருக்கும் ஆற்றலை நீயே குறைத்து மதிப்பிடாதே. என்னால் இது முடியுமா, என்னால் இதை செய்ய இயலுமா என்று கேள்விக்குறியோடு ஒவ்வொரு செயலையும் நோக்காதே. உன்னுடைய எண்ணங்கள், செயல்கள், பேச்சுகள் அனைத்துமே எவ்வித எண்ணத்தை வட்டமிட்டு கொண்டிருக்கிறதோ, அது நல்லதாகவோ இருந்தாலும் சரி, தீயதாகவும் இருந்தாலும் சரி, எதை சுற்றி வட்டமிட்டு கொண்டே இருக்கிறதோ அதுதான் உன் வாழ்வில் கண்டிப்பாக நடக்கும். அதுவே உன் வாழ்வில் நிச்சயமாக நடந்தே தீரும். எனவே உனக்கு தேவையானதை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டு, அதை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டு, அதை பற்றி மட்டுமே எண்ணிக்கொண்டிரு. நீ நினைத்தது போலவே உன் வாழ்வு எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கும். சாதகமாக நடக்கும்படி உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கான ஒரு நல்ல நிகழ்வை, நற்செய்தியை உனக்கு கொடுப்பதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கிறேன். என்னை உதாசீனப்படுத்தி விடாதே. இனி உன் மனம் நோகும்படி எதுவுமே நடக்காது, நடக்கவும் நான் விட்டுவிட மாட்டேன். நிராகரிக்காமல் நம்பிக்கையோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என் பிள்ளையே, இனி உன் மனம் நோகும்படி எதுவுமே நடக்காது. உன் வாழ்க்கைக்கான நல்லது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். நான் அதை உன்னிடம் சேர்த்து வைப்பேன். நீ நடப்பது, நீ விரும்பியது, நீ ஆசைப்பட்டது உனக்கு நடக்க வேண்டுமென்றால், கிடைக்க வேண்டுமென்றால், தவறான எண்ணங்களை நினைத்து முடங்கி கிடந்தால் எதுவுமே உனக்கு கைகூடாது. எது நடக்க வேண்டுமோ அது நடந்து விட்டதைப் போல ஒரு கற்பனை தோற்றத்தை உன் மனதில் உருவெடுத்துப் பார். நீ நினைத்தது எல்லாமே உனக்கு சாதகமாக நகழும், சாதகமாகவே நிகழும். வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவன், வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருப்பவன் ஓட்டப்பந்தயத்தில் ஓட வேண்டும். வெளியே நின்று கொண்டு என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டே இருப்பவனை விட எது நடந்தாலும் பரவாயில்லை என்று ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்பவன்தான் வெற்றி என்னும் இலக்கை அடைய முடியும். அதை விட்டுவிட்டு வெளியே நின்று கொண்டு விமர்சனம் செய்து மட்டும் கொண்டே இருந்தால் எதுவுமே அடைய முடியாது, எதையுமே பெற்றுவிடவும் முடியாது. வாழ்க்கை என்னும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டே இருந்தால்தான் வெற்றி என்னும் இலக்கை மிக சுலபமாக நாம் எட்டி பிடிக்கலாம். தோல்வி வந்துவிடுமோ என்று அஞ்சி மனக்குழப்பத்தோடு முடங்கி கிடப்பதும், அப்படியே இருப்பதும் நல்ல வாழ்வை தராது, வெற்றியையும் கொண்டு வந்து சேர்க்காது. தோற்றாலும் கூட, தோல்வி வந்து தழுவினாலும் கூட எதிர்த்து நிற்பவன்தான் மிக சீக்கிரத்தில் வெற்றி பயணத்தில் முதலிடத்தை பிடிப்பான். ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாது என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் அதை மற்றவர்களாகவும் செய்ய இயலாது என்றுதான் சொல்வார்கள். சொல்பவர்கள் 1000 சொல்லிக் கொண்டு போகட்டும், அது அவர்களுடைய பழக்கம். 1000 சொன்னாலும் அவர்கள் பேச்சை காதில் வாங்கிக் கொள்ளாமல் உன்னுடைய செயலை நீ செய்து கொண்டே இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். சில நேரங்களில் எதை பற்றுமே சிந்திக்காமல் பொருத்தமான உன்னுடைய வழியில் நீ சென்று கொண்டே இரு. உன்னுடைய பாதையில் பயணத்தை மேற்கொண்டே இரு. எது நடந்தாலும், யார் என்ன சொன்னாலும் அப்படியே தடங்கி நின்று விடாதே.
தடங்கள் 1000 வந்தாலும் அப்படியே நின்று விடாதே, முன்னேறிக்கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். வெற்றி உனக்கே. இனி உன் வாழ்வு ஒளிமயமாகவே மாறும். உனக்கு தகுந்த மாதிரி உன் வாழ்க்கையும் மாறிவிடும். இனி உன் மனம் நோகும்படி ஒன்றுமே நடக்காது, எதுவுமே நடக்கவும் முடியாது. கவலைப்படாதே, உன்னுடைய இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். எதற்குமே கவலைப்படாதே. நீ செல்வ செழிப்போடு சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு வளமாகவும் நலமாகவும் வாழ்வாய். நம்பிக்கையே இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது உனக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்காது. யாராக இருப்பினும் என்னை புரிந்து கொள்ளாமல் என் மனதை நோகடித்து கொண்டே இருக்கிறார்களே என்று வருந்தாதே. நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறப் போகிறது. உன் கனவுகளெல்லாம் மெய்ப்படப் போகிறது. வசதி வாய்ப்புகளெல்லாம் பல மடங்கு பெருகி நீடூழி வாழப் போகிறாய். உன்னை எந்த நேரத்திலும் நான் கைவிட மாட்டேன், விட்டுவிடவும் மாட்டேன். உனக்காகிறது என்பது, உனக்கான ஒன்று தாமதமாக கிடைக்கிறது என்றால், அல்லது நிராகரிக்கப்படுகிறது என்றால், அல்லது உன்னிடம் இருந்து அது தடுக்கப்படுகிறது என்றால், அதைவிட பிரம்மாண்டமான ஒன்று உன் கைகளில் சேரப்போகிறது. தடுக்கப்பட்டது உனக்கு தேவையில்லாதது என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கு தடுக்கப்பட்டதை விட மேலாத ஒன்றை நான் உனக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். அந்த ஏற்பாடுக்காகத்தான் இந்த கால தாமதமும் தடங்கல்களும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நம்பிக்கையோடு நம்பு. குழந்தையே, நீ நான் பெற்றெடுத்த என் அன்பு பொக்கிஷம் அல்லவா? நீ என்னுடைய செல்லமான பிள்ளை. உன்னை விட்டு நான் விலகுவேன் என்று எப்படி நீ நினைக்கலாம்? காரணமில்லாமல் உன் அப்பா உன் கண்களுக்கு தெரிந்திருக்க மாட்டேன். இன்று காட்சி கொடுத்திருக்கிறேன். ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் உன் கண்களுக்கு உன் அப்பா பட்டிருக்கிறேன் என்பது புரிகிறதா? அதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு நெருங்கி வரப்போகிறது. நம்பிக்கையோடு காத்திரு. உன் வாழ்வு பல மாற்றங்களை சந்திக்கவிருக்கிறது. நீ புண்ணியம் செய்த பாக்கியசாலி. அதனால்தான் உன் அப்பாவின் கண்கள் உன்மேல் பட்டிருக்கிறது. உன்னை வலுப்படுத்தவே, உன்னை வளர்ச்சியின் பாதையில் அழைத்து செல்லவே உன் சாயப்பா உன் வீட்டிற்கே வந்திருக்கிறேன். நீ அறிந்ததெல்லாம் இந்த ஒரு ஜென்மத்தில்தான் உன் அப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதை தான் அறிந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அப்படியல்ல. பல ஜென்மங்களாக நான் உன்னுடன் பயணித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் உயிரின் அகண்டமாய் உன்னுள் தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். உனக்கானது அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும். இதுவரை பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? இன்னும் சிறிது காலமே உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நிகழும். அந்த மாற்றத்தை கண்குளிர காணப்போகிறாய். அதிசயத்தில் ஆர்ப்பரித்து குதிக்கப் போகிறாய். ஓடோடி வந்து உன் சாயிநாதருக்கு நன்றி மேல் நன்றி சொல்லத்தான் போகிறாய். இது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்துக்கொள் என் கண்மணியே. உன்னை புறக்கணித்தவர்கள், நீ வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், நீ காட்டிய அன்பே மேலான அன்பு என்பதை புரிந்து கொண்டு உன்னிடம் ஓடி வந்து சேரும் காலம் வெகு தொலைவில் இல்லை. நீ காட்டிய அன்பிற்காக ஏங்கி, உன்னுடைய பாசத்திற்காக உன்னை ஓடி வருவார்கள், தேடி வருவார்கள். உன் ரணப்பட்ட மனதிற்கு மருந்தாக பல அதிசயங்களை நான் கொடுக்கவிருக்கிறேன். அந்த அதிசயம் உன்னிடம் வந்து சேரும் பொழுது உன் மனதை சந்தோஷமாகவும் மிக ஆனந்தமாகவும் வைத்துக்கொள். அப்பொழுதுதான் இரட்டிப்பு மகிழ்ச்சி, இரட்டிப்பு சந்தோஷத்தை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். இப்பொழுது உன் வாழ்வில் நடக்கும் கஷ்டங்களையும் சோதனையான காலத்தையும் பார்த்து பார்த்து உன் மனம் மரத்து போய் இருக்கிறது. அந்த மனத்தை முதலில் தூய்மைப்படுத்து, நிம்மதியாக்கு, சந்தோஷப்படுத்த முயற்சி செய். அப்பொழுதுதான் உனக்கான சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், அற்புதம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும் பொழுது உன்னால் மிக ஆனந்தமாக சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டு வாழ முடியும். நிம்மதியை தேடி தேடி எங்குமே அலையாதே, அது உன்னில்தான் இருக்கிறது. உன் மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள்ள பழகு. முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்தாதே. இனி வரப்போவதை நினைத்து நினைத்து பயப்படவும் செய்யாதே. இந்த நொடி மகிழ்ச்சியாக இரு.
தொழிலில் முன்னேற்றமில்லாத ஒரு சூழ்நிலை, கடன் பிரச்சனை வேறு, எதை எடுத்தாலும் தோல்வி, மன கவலைகள், எதை எடுத்தாலும் தடங்கல்கள், மன போராட்டம், இப்படி எல்லாமே எனக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் உடல் நிலையில் வேறு பல பிரச்சனைகள் என்னை வாட்டி வதைக்கிறதே. எனக்கு நல்ல காலம் பிறக்கவே பிறக்காதா? என் வாழ்க்கையில் நல்லது நடக்கவே நடக்காதா என்று நீ என்னிடம் கேட்ட அத்தனை கேள்விக்கும் ஒரு நல்ல பதிலோடு உன் சாயப்பா வந்திருக்கிறேன். எதற்காகவும் வருத்தப்படாதே, மனதை போட்டு குழப்பியும் கொள்ளாதே. நீ சாயப்பா மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை இவ்வளவுதானா? என்னை முழுவதுமாக நம்பி வந்துவிட்டு பின் இப்படி உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளலாமா அல்லது தடுமாறலாமா? உன்னுடைய கர்ம வினைகளால் தான் இத்தனை நாள் இத்தனை போராட்டங்களோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இத்தனை சோதனைகளும் உன் வாழ்வில் நிகழ்ந்தது அதன் காரணத்தாலேயே. உன்னிடம் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை மீட்டெடுப்பேன். அதற்கான வழியும் எனக்கு தெரியும். பின் ஏன் சாயிநாதரே என்னை கஷ்டத்தில் தவிக்க விட்டு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றுதானே கேட்கிறாய்? நீ இந்த உலகத்தில் பிறந்ததற்கு காரணமே இதுதானே. உன் கர்மாவின் வலிமைகளை குறைப்பதற்காகவும் உன் கர்மாவை நீ கழிப்பதற்காகவும் தான் இந்த பிறப்பை எடுத்திருக்கிறாய். இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் அவரவர் செய்த கர்ம வினைகள் படித்தான் வாழ்க்கையில் பிறப்பெடுக்கிறார்கள். அவரவர் கர்மாவை அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின்படி கழித்தேதான் ஆக வேண்டும். இவ்வளவு கஷ்டங்களும் இவ்வளவு சோதனைகளும் இவ்வளவு பிரச்சனைகளும் உன்னை சூழ்ந்து வந்து உன் தலைக்கு மேல் நின்றாலும் நான் உனக்கு ஆபத் பாந்தவனாக ஒரு குடையாக வந்து அனைத்து போராட்டங்களிலிருந்தும் நான் உன்னை காத்து ரட்சிப்பேன். எது நடந்தாலும் சாயப்பாவை முழுமையாக நம்பு. என்னையே சரணாகதி அடைந்து விடு. எது வந்தாலும் பயந்து போய்விடாதே. தைரியமாக எதிர்த்து நில். உன்னிடம் பிரச்சனைகள் சூழ்ந்தது என்றால், உன்னை வந்து போராட்டங்கள் சூழ்ந்தது என்றால் தைரியமாக சொல்லிப்பார். என்னோடு இருப்பது என் சாயப்பா என்று வந்ததிடம் சொல்லிப்பார். உன்னிடம் வந்த அந்த பிரச்சனையும் சோதனைகளும் வந்த வழி தெரியாமல் விலகி போய்விடும். சத்தியமாக நீ எதிர்பார்த்த முடிவு காலமும் விடிவு காலமும் வரத்தான் போகிறது. அதை உன்னிடம் கூறி உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் இப்பொழுது நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் சூழ்ந்து இருக்கப் போகிறது. நம் வாழ்க்கையிலா இந்த அதிசயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு உனக்குள் நல்ல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் நிகழப்போகிறது. இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. ஒவ்வொரு நாள் கண் விழிக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் நல்லது நடந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு தானே கண் விழிக்கிறாய். அதே போல ஒவ்வொரு இரவும் முடியும் பொழுதும் நாளை விடியல் நமக்கான விடியலாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் உறங்கவும் செல்கிறாய். உன்னுடைய நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகும்படி நான் விடவும் மாட்டேன். உனக்கான ஒரு நாள் வரும். உனக்கான நல்ல நேரம் வரும். உனக்கான நல்ல காலம் வரும். உனக்கான அந்த நாள் அதிசயமாகவே வரும். அந்த நாள் வரும் வரை பொறுமையாக காத்திரு. உனக்கான நல்ல வழியை, உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போவதற்கான அந்த நல்ல வழியை நான் உன் கண்களுக்கு காண்பிப்பேன். என் பிள்ளையை, என் பொக்கிஷத்தை கண்கலங்கும்படி நான் விட்டுவிட மாட்டேன். 1000 கதவுகள் மூடினாலும் உனக்கென்று ஒரு கதவு திறந்து இருக்கும். அது உன் சாயப்பாவின்
ஆலயக் கதவுதான். மனவேதனையாக இருந்தாலோ போராட்டமாக இருந்தாலோ வேதனையோடு இருக்கும் சமயத்தில் ஓடோடி வந்து என்னை ஒருமுறை பார். வர முடியாவிட்டாலும் மனதால் நினைத்துக்கொள். மனதிற்குள் சாயி சாயி என்று சொல்லிப்பார். உன் வேதனை கொஞ்சமாக குறைவதை நீயே உணரலாம். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ கஷ்டப்படவோ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வாழ்க்கையில் எது வந்தாலும் சகித்து போக கற்றுக்கொள். வாழ்க்கையில் விட்டு கொடுக்கலாம். ஆனால் விட்டு கொடுப்பதே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. அதை நன்றாக புரிந்து கொள். வாழ்க்கையில் என்ன வேணாலும் மாறலாம், எப்ப வேணுமானாலும் மாறலாம். ஆனால் எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் நீ மாறவே கூடாது. உன்னை மாற்றிக்கொள்ளவும் கூடாது யாருக்காகவும். மற்றவர்கள் கூறுவார்களே, மற்றவர்கள் என்ன கூறுவார்களோ என்று சிந்தனையோடு நீ எடுத்து வைக்கும் பாதையில் அடியை எடுத்து வைக்காதே. உனக்கு உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அந்த பாதையில் சென்று கொண்டே இரு. நீ நிச்சயமாக வெற்றி என்னும் இலக்கை அடைவாய். உன் சாயப்பா அதை அடைய வைப்பேன். குற்றம் கூறுபவர்கள், பழி சொல்லத் தெரிந்தவர்கள் யாருமே நமக்கான வழியை சொல்லப் போவதே இல்லை. அவர்கள் வேலை பழி சொல்வதும் குற்றம் சொல்வதும் தான். நமக்கான வழியை நாம் தேர்ந்தெடுத்த பிறகு அந்த வழியில் சென்று கொண்டே இருக்கலாம். ஏனென்றால் உன் வாழ்க்கை உன் கையில்தான் உள்ளது. உன் வாழ்க்கையை நீதான் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். உனக்காக மற்றவர்கள் உன் வாழ்க்கையை வாழவும் முடியாது. மற்றவர்களுக்காக நீ அவர்கள் வாழ்க்கையை வாழவும் முடியாது. மற்றவர்கள் கூறுகிறார்களே என்று உன் வழியை மாற்றிக்கொள்ளாதே. உனக்கான வழி உனக்குத்தான். உன் வாழ்க்கை உன் கையில்தான் உள்ளது. எப்பொழுதும் அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ பழகிக்கொண்டாலே சந்தோஷம், நிம்மதி எல்லாமே ஒவ்வொன்றாக கூடி வரும். நானும் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். நம்பிக்கையோடு இருந்தால் வாழ்க்கையில் வெற்றியை அடைய முடியுமா? தன்னம்பிக்கையோடு இருந்தால் மட்டும் வெற்றிக்கான வழியில் செல்ல முடியுமா? பொறுமையாக இருந்தால் மட்டும் நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்துவிடுமோ என்ற எண்ணம், குழப்பம் உன் மனதில் அதிகமாகவே எழுகிறது. கேட்டதெல்லாம் கிடைக்குமா? நம் வாழ்வில் இதெல்லாம் நடக்குமா? அல்லது நடக்காமலேயே சென்று விடுமா? வாழ்க்கையில் அதிசயங்கள் நம் வாழ்வில் நிகழாமலேயே சென்று விடுமா என்பது போன்ற பல குழப்பங்கள் உன் மனதில் ஆக்கிரமித்து கொண்டு உன் மனமே உன்னை வீழவும் செய்கிறது. இந்த எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையான கேள்விகளும் கேட்டு கேட்டு உன் மனதை நீயே குழப்பிக்கொண்டு, உன்னையும் குழப்பிக்கொண்டு, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்கி வைத்திருக்கிறாய். இப்படி எதிர்மறை சிந்தனைகளால் மட்டுமே நிரம்பி இருக்கும் உன் மனம் அதையே நினைத்து கொண்டு, அதையே பேசிக்கொண்டு, அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருப்பதால் நீ அந்த மனதிற்கு, உன்னுடைய மனதிற்கே அடிமையாகி விடுகிறாய். எதிர்மறை எண்ணத்திற்கும் மிக அடிமையாகியே விடுகிறாய். அப்படி இல்லாமல் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறை கட்டுப்பாட்டில் எப்பொழுதுமே நீ வைத்திருந்தால் எதிர்மறை கட்டுப்பாட்டிற்குள் நீ செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீ அடைய வேண்டிய வெற்றியை நிச்சயமாக அடைந்தே தீரலாம். உனக்கான வரங்கள் உன் கைகளில் வந்து சேர்ந்தே தீரும். அந்த வரங்கள் நீ சந்தோஷமாக பெற்றுக்கொண்டாலும் கூட எதிர்மறையாக உன் மனதை சிந்திக்க விடாமல் எப்பொழுதும் நேர்மறை எண்ணத்தோடு, நேர்மறை சிந்தனையோடு, நேர்மறையாகவே மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்தால் உன் வாழ்வு எப்பொழுதுமே பிரகாசமாகவே இருக்கும். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயமாகவே உன் வாழ்க்கை நிகழும். சரி, என்னதான் என்னை சுற்றி எதிர்மறையாக நடந்தாலும் எதிர்மறையாக நினைக்காமல் நான் எப்படி இருப்பது என்றுதானே நீ கேட்கிறாய்? அதையும் நான் உனக்கு கூறுகிறேன். எதிர்மறையாக நினைக்காமல் இருப்பதும் நல்லதே நடக்கும், அனைத்தும் சரியாகத்தான் நடக்கும் என்ற எண்ணங்களை வளர்த்து கொள்வதுமே நேர்மறை எண்ணங்களாகவே இருக்கிறது.
நேர்மறை எண்ணங்களாய் மட்டுமே நான் நினைத்து கொண்டிருந்தால், செய்து கொண்டிருந்தால், வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தால் என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்துவிடுமா? என் வாழ்வு நல்ல விதமாக மாறிவிடுமா? வெற்றியை நான் அடைய முடியுமா என்ற கேள்வியை உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லை. நேர்மறை எண்ணங்களால் தான் உன் ஆயுள் காலம் அதிகரிக்க செய்கிறது, மன அழுத்தம் குறைகிறது, துன்பங்களை தாங்கும் உந்து சக்தியும் கிடைக்கிறது. அந்த நேர்மறை எண்ணங்களால் தான் நல்வாழ்வும் அமைகிறது. சர்வ நிச்சயமாக வாழ்வு நல்லதாகவே அமைந்து விடுகிறது. நேர்மறை எண்ணங்களை பற்றி பல சிறந்த விஷயங்கள் கூறிக்கொண்டே போகலாம். வாழ்க்கையில் வரும் மனிதர்கள் நேர்மறை எண்ணங்கள் கொண்டவர்களா என்பதை முதலில் நீ உறுதிப்படுத்திக்கொள். உன்னை சுற்றி இருப்பவர்கள் நேர்மறை எண்ணத்தோடு வாழ்கிறார்களா அல்லது எதிர்மறை எண்ணத்தோடு வாழ்ந்து உன்னையும் மாற்ற நினைக்கிறார்களா என்பதை முதலில் உறுதிப்படுத்திக் கொள்ளு. முதலில் தெளிவாக புரிந்து கொள். உன்னை மிகப்பெரிய அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்தப் போகிறேன். உன்னுடைய வாழ்வின் வெற்றியை நெருங்கிவிட்டாய். நீ ஆச்சரியப்படும் பலவிற்கு பல நல்ல நிகழ்வுகளும் மாற்றங்களும் உன் வாழ்வில் நிகழும். அந்த நல்ல தருணமும் நல்ல நேரமும் இதோ உன்னை தேடி வந்துவிட்டது. நான் அதை பற்றி தெள்ளத் தெளிவாக கூறுகிறேன். சற்று கவனமோடு கேட்கிறாயா என் பிள்ளையே? உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ வேண்டுமென்றாலும், உன் வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்கள் உனக்கு தகுந்த மாதிரி மாற வேண்டும் என்றாலும், ஒரு சில மாற்றங்களை நீ முன்னெடுக்க வேண்டும். முதலில் உன்னையே நீ சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும். முதலில் மாற்றங்கள் வாழ்வில் நிகழ வேண்டும் என்று வேதனையோடு கண்ணீரோடு இருக்கும் நீ முதலில் உனக்கான மாற்றங்களை உன்னிடம் இருந்து துவங்க ஆரம்பி. என் அன்பு பிள்ளை, ஏதேனும் ஒரு காரியங்களை, ஏதேனும் ஒரு நிகழ்வுகளை செய்ய வேண்டும் என்று விருப்பம் கொள்கிறாய். அந்த செயல்களை செய்வதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து வைத்து விடுகிறாய். எல்லாம் தயாராக இருக்கும் வேளையில் அந்த செயல்களை இன்று துவங்கலாமா அல்லது மறுநாள் துவங்கலாமா என்ற குழப்பம் உன் மனதில் முதலில் எழுகிறது. ஏன் இந்த குழப்பம் உன் மனதில் எழுகிறது தெரியுமா? நாம் செய்வது வெற்றி பெறுமா அல்லது ஏதாவது தடங்கல்கள் வந்துவிடுமோ? துவங்குவது நல்ல வழியில் முடியுமா அல்லது முடியாமல் போய்விடுமா என்ற குழப்பம்தான் உன் மனதில் முதலில் வருகிறது. உன்னுடைய செயல்கள் கடினமாக இருப்பதால் நீ துணிந்து அதை செய்யாமலேயே இருக்கிறாய். ஆனால் என் பிள்ளையே, அது உண்மையே அல்ல. நீ துணிந்து ஒரு செயலை செய்யாமல் இருப்பதால்தான், தயங்குவதால்தான் அந்த நிகழ்வு நிகழப்படாமலேயே இருக்கிறது, நிறைவேறாமலேயே இருக்கிறது. எந்த காரியமானாலும் அதை செய்யும் முன்பாகத்தான் தயக்கமும் பயமும் இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக நீ செயல்களை செய்ய ஆரம்பித்தால், உனக்கான முதல் அடியை எடுத்து வைத்துவிட்டால் அது சென்று கொண்டேதான் இருக்கும். உனக்கான தடைகள் எங்கு வந்தாலும், தங்கு தடைகள் என்ன உன்னை சூழ்ந்தாலும் கூட நீ அனைத்தையும் தாண்டி சென்று கொண்டேதான் இருப்பாய். எப்படி தெரியுமா? உன்னுடைய வழித்துணைக்குதான் நான் ஒருவன் இருக்கிறேனே. உன் அப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்காக பயப்படுகிறாய்? எதற்குமே தயங்காமல் பயப்படாமல் செய்ய ஆரம்பி. நீ தயங்காமல் ஒரு செயலை செய்ய ஆரம்பித்து விட்டாலே எந்த ஒரு தடைகளையும் சுலபமாக தாண்டி அதை வெற்றியை உன்வசம் ஆக்கிக் கொள்ளலாம். நிச்சயமான மாற்றங்களை உன் வாழ்வில் நிகழ்த்தியே தீரலாம். நீ ஏற்றும் விளக்கிற்கு வெளிச்சத்தை கொடுக்க மட்டுமே தெரியும். இருளாக இருக்கும் இடத்திற்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்கே அந்த விளக்குக்கு புரியும். ஆனால் எந்த இடத்தில் வெளிச்சத்தை வர வைக்க வேண்டும் என்பது உனக்குதானே புரிய வேண்டும். அந்த விளக்கு ஒளியை வீட்டில் எங்கு வைத்தால் வீடு முழுவதும் பிரகாசமாக்கலாம் என்ற முடிவை நீதானே எடுக்க வேண்டும் பிள்ளையே. அதே போலத்தான் உன் வாழ்க்கையும்.
உனக்குள் இருக்கும் திறமையை எங்கு உபயோகப்படுத்த வேண்டும், எங்கு உபயோகப்படுத்தினால் அது நிறைவான வெற்றியாக வளரும் என்பதை நீதானே முடிவு செய்ய வேண்டும். உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது. இன்னும் எத்தனை நாட்கள்தான் அதை அனைத்தையும் உன் மனதிற்குள்ளேயே போட்டு பூட்டி வைத்து கொண்டிருக்கப் போகிறாய்? தயங்காமல் அனைத்தையும் வெளியே எடுத்துக்கொண்டு வா. உனக்கு தேவையான அனைத்தையும் உனக்கு பக்க பலமாக இருந்து நான் உனக்கு வழங்கி கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்துவிடாதே, மறுத்தும் விடாதே. ஒரு தாயாக தகப்பனாக உன்னப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்படவோ அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? முதலில் உன்னுடைய முயற்சியை வெளிப்படுத்து. ஆம் என் பிள்ளையே, நீ முயற்சியும் செய்தாய், ஆனால் அதில் தோல்வியும் அடைந்தாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். தோல்வியுற்று மீண்டும் தன்னம்பிக்கையோடு எழுந்து மீண்டும் போராடி பார்த்தாய். ஆனால் மீண்டும் உனக்கு அவமானமே மிஞ்சியது. மனம் தளராமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து இன்று கடைசி தருணத்தில் வந்து நிற்கிறாய். வாழ்வையே பார்த்து பயந்து நடுங்கிக் கொண்டு நிற்கிறாய். மனதளவில் காயப்பட்டும் இருக்கிறாய். அனைத்தையும் அறிந்தவன் உன் சாயிநாதர் தானே. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் தோன்றுகிறது. நீ விதையா அல்லது விட்டில் பூச்சியா என்பதுதான் என்னுடைய சந்தேகம். விதையை ஊன்றினால் அது விருட்சமாக பல காலங்களில் வளர்ந்துவிடும். ஆனால் விட்டில் பூச்சி சில நிமிடங்கள், சில நொடிகள் மட்டுமே வாழும். அந்த விட்டில் பூச்சியைப் போல் மட்டும் இருந்து விடாதே. விருட்சமாய் வாழ்வில் பிரம்மாண்ட வெற்றியை அடைய வேண்டும் என்ற சிந்தனை மட்டும் உன் மனதில் இருக்க வேண்டும். உனக்கு உறுதுணையாக பக்க பலமாக நான் உனக்கு துணையாக இருந்து அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். உன்னப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைதானே? நான் சொல்வது சரிதானே என் குழந்தையே? அதற்கு நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். உனக்கு கொடுத்த வாக்கின்படி அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு நான் என்னுடைய சமாதியிலும் கூட வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்வில் என் அற்புதம் தொடங்க நான் வழிவகை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ பட்டு கொண்டிருக்கும் கஷ்டத்தை கூடிய விரைவில் உன் வாழ்விலிருந்து விலக்கி வைத்து உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உனக்கான அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன். என்னுடைய இந்த வார்த்தை உன் செவிகளில் வந்து எப்பொழுது சேருதோ அந்த நிமிடத்திலிருந்து உனக்கான நல்லது உன்னை நோக்கி வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். இனி நடக்கப் போவது அனைத்துமே உனக்கு சுபமாகவே இருக்கும். நீ என்றென்றுமே என்னுடைய ஆசிர்வாதத்தோடு வளமாகவும் நலமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. தினமுமே நம்பிக்கையோடு என்னுடைய உதியை உன் நெற்றியில் இட்டுக்கொள். அது மட்டுமல்லாமல் என்னுடைய நாமத்தை வாயால சொல்லிக்கொண்டே இரு, மனதால் உச்சரித்து கொண்டே இரு. நீ தொட்டதெல்லாம் உனக்கு துலங்கும். நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். பெருந்தன்மை என்பது என்ன தெரியுமா? உன்னால் முடிந்ததை விட அதிகமாகவே மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் பெருந்தன்மை. பெருமை என்பது உனக்கு தேவையானதை விட மிக மிக குறைவாக எடுத்துக்கொள்வதுதான் பெருமை. உன்னோடு நான் இருக்கிறேன் குழந்தையே. இனி உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகும் நேரம் நெருங்கிவிட்டது. வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம், சோதனை மற்ற எந்த இக்கட்டான நிலையை வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. எப்பொழுதுமே செய்து கொண்டே இரு. தர்மங்களில் தலையாயது உதவிதான். தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது. அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே, சந்தோஷப்பட்டும் கொள்ளாதே. யாரேனும் உனக்கு தீமையை செய்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காதே. அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் பணிந்தால் உன்னால் இயன்ற நன்மையை செய். அது உன் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது. வருவது வரட்டும்.
உறுதியாக எப்போதும் நிதானத்துடனும் நம்பிக்கையோடும் செயல்பட்டுப் பார். அப்போது நீ மிகுந்த பலனை நிச்சயமாக அடைவாய்.